எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூகே வெதரை எப்போவுமே நம்பவே முடியாதுங்க. நல்லா ஏமாத்திடுச்சு இன்னைக்கு. இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க ஸ்னோ அலர்ட் அப்படின்ட்டு. பட் காலையில் பார்த்தா குட்டி குட்டியாக ஐஸ் கழட்டி மழை பெஞ்சுது. மழை தானே பெய்யுது, இனிமேல் எங்கே ஸ்னோ வரப்போகுது, அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் நடந்தது. லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்னோ வர ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அப்படியே வெள்ளையாக அப்படியே எல்லா இடமும் படர்ந்துருச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. ஸ்னோனா யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கெலாம் சின்ன பிள்ளையிலேருந்து நான் ஸ்னோவே பார்த்ததில்ல. இங்கே யூகே வந்தப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தேன். 2023ல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. லாஸ்ட் இயர் சுத்தமாக வரவே இல்லை நாங்கள் இருக்கிற ஏரியாவில். பட் இந்த டைம் வந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் பிள்ளைங்க தான் பார்க்க முடியல. அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலில் அலோவ் பண்ணாங்களா என்னன்றதெல்லாம் தெரியல. நாங்கள் இருக்கிற ஏரியா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு நம்ம ஸ்னோமேன் செய்கிற அளவுக்குலாம், இல்லை பால் செஞ்சு பெருசாக செஞ்சு வைக்கிற அளவுக்குலாம் வராது. இந்த அளவுக்கு தான் எப்போவுமே வரும். உங்கள் யாருக்கெல்லாம் ஸ்னோ பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்னோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பெரிய நெல்லிக்காய் வாங்கியிருந்தேன். அந்த பெரிய நெல்லிக்காய், பீட்ரூட்டு, கேரட் எல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் ஒன்று செய்வேன். அந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி ஃப்ரீசர் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. வெண்டைக்காய் போட்டு தான் மீன் குழம்பு செஞ்சுருந்தேன். தொட்டுக்க சைட் டிஷ் பார்த்திங்கன்னா புடலங்காய் பண்ணியிருந்தேன். என்னோடய லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நான் வந்து அவக்காடோ எடுத்துகிட்டு போயிருந்தேன். கொஞ்சம் கோவக்காய், புடலங்காய், எக்கு, ப்ரான்ஸு எல்லாமே கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு டியூட்டி கிளம்பியாச்சு. பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயாச்சு. லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறதுனால அவங்க வந்து அந்த 10 மீட்டர் வந்து சேலஞ்ச் வந்து க்ராஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, ஒரு மெடலு எல்லாம் தந்திருந்தாங்க.